தென்னிந்திய நடிகர் சங்க வரலாற்றில் இதுவரை இல்லாத பரபரப்புகளுடன் அந்த சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள் இருவர், செயற்குழு உறுப்பினர்கள் என மொத்தம் 29 பதவிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி 3ஆம் தேதி வரை நடைபெற்றது. தேர்தல் அதிகாரியாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு பத்மநாபன் நியமிக்கப்பட்டு அவர் முன்னிலையில் இரு அணியினரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இறுதி வேட்பாளர் பட்டியல் அக்டோபர் 8ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் சரத்குமார் அணியினர் 29 பேர், விஷால் அணியினர் 29 பேர், சுயேட்சைகள் 2 பேர் என மொத்தம் 60 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தலைவர் பதவிக்கு சரத்குமார், நாசர், சிவசாமி ஆகிய 3 பேர் போட்டியிடுகின்றனர். துணைத் தலைவர்கள் பதவிக்கு விஷால் அணியின் சார்பில் கருணாஸ் மற்றும் பொன்வண்ணன் இருவரும் போட்டியிடுகின்றனர். சரத்குமார் அணியின் சார்பில் விஜயகுமார், சிம்பு இருவரும் போட்டியிடுகின்றனர். இதைத் தவிர மோகன்குமார் என்ற சுயேட்சை வேட்பாளரும் போட்டியிடுகிறார். பொதுச் செயலாளர் பதவிக்கு ராதாரவி, விஷால் இருவரும் போட்டியிடும் நிலையில் தலைவர் பதவிக்கு சுயேட்சையாக போட்டியிடும் சிவசாமி பொதுச் செயலாளர் பதவிக்கும் போட்டியிடுகிறார். பொருளாளர் பதவிக்கு SSR கண்ணன், கார்த்தி இருவரிடையே போட்டி நிலவுகிறது. இது தவிர 24 செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கவும் இரு அணி சார்பிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள செயின்ட் எபஸ் பள்ளியில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தேர்தல் முழுவதும் வீடியோ மூலம் பதிவு செய்யப்பட்டு திரையில் காண்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் 3139 பேர் வாக்காளர்களாக உள்ள நிலையில் 783 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளன. அதில் 43 ஓட்டுகள் செல்லாதவை என திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக துணை தேர்தல் அதிகாரி திரு மோகன் செய்தியாளர்களிடம் நேற்று தெரிவித்தார். இன்று அதிகாலை தேர்தல் நடக்கும் இடத்தை பார்வையிட்ட தேர்தல் அதிகாரி பத்மநாபன் தேர்தல் ஏற்பாடுகள் திருப்திகரமாக செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். 7 மணிக்கு போலிங் ஆரம்பிப்போம். போலிங் மொத்தம் 30 பூத் வச்சுக்கிறோம். ஒரே சமயத்தில் 30 பேர் ஓட்டு போடலாம். பக்கத்தில் ஒரு ரூம் வச்சுட்டுருக்கிறோம். அது பேலட் இஸ்யூ பண்ணுறதுக்காக வேண்டி அதில் ஒரே நேரத்தில் 20 பேருக்காக நாங்கள் இஸ்யூ பண்ணலாம். சார், பாதுகாப்பு விஷயங்கள் என்னென்ன செய்யப்பட்டு? பாதுகாப்பு விஷயங்கள் போலீஸ் கம்ப்ளீட் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. உள்ளே வர முடியாது. நீங்கள் இப்போ வந்ததே தப்பு. அவங்க கணக்குப்படி நான் தான் உங்களை பெர்மிட் பண்ணிக்கிறேன். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான வாக்குச்சீட்டு எண் ஒதுக்கப்பட்டுள்ளது. தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சரத்குமாருக்கு 2 என்ற சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாண்டவர் அணி என அழைக்கப்படும் விஷால் அணியில் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நாசருக்கு 1 என்கிற சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்களில் ராதாரவிக்கு 1 என்ற சின்னமும், நடிகர் விஷாலுக்கு 3 என்ற சின்னமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை வாக்குப்பதிவு முடிந்த சிறிது நேரத்தில் வாக்குப்பெட்டிகள் வேட்பாளர்களின் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் திறக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். இரவோடு இரவாக முடிவுகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே வாக்குப்பதிவு நடைபெற தனியார் பள்ளியில் செயல்பட்டுள்ள ஏற்பாடுகள் நடிகர் சரத்குமார் அணி மற்றும் விஷால் அணியினர் பார்வையிட்டனர். ரொம்ப நல்ல ஏற்பாடாக தான் சும்மா பார்க்க வந்தோம். என்னுடைய 30வது ஆண்டு சர்வீஸில் ஃபஸ்ட்டு டைம் கடைசி நாள் மட்டும்தான் பார்க்க வந்தேன். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை இருந்தது நீதியரசர் மேலே. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எங்கள் தலைவரும் பார்த்துட்டு போயிருக்காரு. நானும் இப்போ பார்க்குறேன். எல்லாமே ப்ரொடெக்ஷன் நல்லாயிருக்கு. இன்னொரு பெஸ்ட்டு என்னென்னா கேன்வசிங்கே கூடாதுன்னு சொல்லிட்டார்.